ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு கேம் சேஞ்சர் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை வந்து தில்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல, சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஹீரோ வந்து ராம் சரண், ஹீரோயின் வந்து கியாரா அத்வானி. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து தமன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துடைய கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ராம் சரண் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக வராப்புல. அவர் தன்னுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உடனே அவர் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருப்பாப்புல. எந்த பிரச்சனையினாலும் விடவே மாட்டாப்புல. அங்கே போய் சால்வ் பண்ணிடுவாப்புல. அப்படி ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த படத்தில் வராப்புல. அதே மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு வந்து சிஎம் வந்து என்ன சொல்கிறாப்புல, தன்னுடைய ஸ்டேட்லேயே வந்து எந்தவித ப்ராப்ளமும் வரக்கூடாது, தூய்மையாக இருக்கணும் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாப்புல. இப்படி 2 பேரும் நேர்மையாக இருந்தால், எஸ்.ஏ. சூர்யா வந்து பார்த்திங்கன்னா சிஎம் உடைய சன்னாக நடிச்சிருக்காப்புல. அவர் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் போகிறது தான் அவருக்கு வேலை, நரி வேலை செய்கிறது தான் அவருக்கு வேலை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மணல் மாஃபியா வந்து வேலை செய்கிறாப்புல. இரவு நேரத்திலேயே மணல் கடத்த பார்க்குறாப்புல. அதுக்கும் வந்து இந்த ராம் சரண் வந்து குறுக்க நிற்கிற அப்படின்னால, அவருக்கும் ராம் சரணுக்கு இடையில சண்டை உருவாகிடுது. அது மட்டுமா, இந்த சிஎம்முக்கும் வந்து ஏதாவது ஒன்று ஆப்பு வைக்கணும் அப்படி சொல்லி எஸ்.ஏ. சூர்யா பிளான் பண்ணி அந்த சிஎம்மை வந்து கொன்னுடுறாப்புல ஆச்சுங்களா. ஆனால் சிஎம் வந்து சாவறதுக்கு முன்னாடி அடுத்த சிஎம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு செத்து போயிடுறாப்புல. அந்த வீடியோ வந்து ஜனங்களுக்கு பூரா பரவிடுது. அப்புறம் எஸ்.ஏ. சூர்யாவும் பார்த்துட்றாப்புல. அப்புறம் அதிர்ச்சி ஆகிடுறாப்புல எஸ்.ஏ. சூர்யா. இதனால் வந்து ராம் சரணுக்கும் எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் இடையில் வந்து சண்டை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, கோபம் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. இதுதான் வந்து படத்துடைய கதை. இப்படி அதிகமாகிட்டே போய் கடைசியாக என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை ஆச்சுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலேயே எஸ்.ஏ. சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காலத்தில் சங்கர் படத்தில் வந்து ரகுவரன் மெயினாக வில்லன் ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ வந்து பாம்பு வைக்கிறது தான் மெயினாக வேலையாக இருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ் காட்சியிலே வந்து பாம்பு வைக்கிறாப்புல. இது வந்து டிப்பிக்கலாக 90s கிட்ஸோடைய திரைக்கதையை வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இடங்கள்லேயே லாஜிக் மீறல்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்து ஓட்டிங் நடந்ததோடைய கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து எஸ்.ஏ. சூர்யா போய் உடனடியாக ஸ்டாப் பண்ணிடுவாப்புல. அதெல்லாம் வந்து இது பாலையா படமா இல்லை சங்கர் படமா அப்படிங்கிற கேள்வியே எழுது நிறைய பேர்த்துக்கு. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் லாஜிக்கு விதிமீறல்கள் நடந்திருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். சங்கர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வழக்கமாக பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான செட்டு போட்டு செஞ்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா, ஜருகண்டி 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 பஸ் வச்சினாரு ஜருகண்டி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பயங்கரமான செட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டோப்னு ஒரு சாங்குன்னு இருக்கும், அதுக்கும் செம்மையான ஒரு செட்டு போட்டுக்கிறாங்க ஆச்சுங்களா. அதே மாதிரி இன்னொரு மெலடி பாட்டு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து நல்லா அந்த கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் இசையில், பாடல்களில் சமனுடைய இசையில் இவங்க 2 பேர் பாடிக்கிறாங்க, நல்லா வந்திருக்குது. ஸோ பாட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஆனால் மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா ஆக்ஷனாக போயிட்டுருக்கிற கதையில் இந்த கியாரா அத்வானிக்கும் ராம் சரணுக்கு இடையில் லவ் ஸ்டோரி காட்டி நல்லா போயிட்டுருக்கிற கதையுடைய வேகத்தை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி பண்ணி போடுறாங்க. அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு பிடிக்காத மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ராம் சரண் வந்து பார்த்திங்கன்னா, படத்துடைய முதல் எழுத்து போகுது பார்த்தீங்களா, அங்கேருந்து படத்துடைய எண்டு கார்டு போடுறானே அது வரைக்கும் ஒரு ஃப்ரேம் விடாமல் கண்டினியூஸாக ராம் சரண் வந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அது வந்து ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. ஏன்னா நிறைய கேரக்டர் இருக்குது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி இருக்கிறாப்புல, ஜெயராம் இருக்காப்புல, அப்புறமேட்டு சைடுலேயே நடந்து போகக்கூடிய சுனில் இருக்காப்புல. அவங்கெல்லாம் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி பெஸ்ட்டாக என்னென்னு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரண் வந்து தேர்தல் ஆணைய அதிகாரியாக வந்து செகண்ட் ஹாஃபில் வராப்புல. அது அவருடைய கேரியரில் பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காப்புல. அது வந்து பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கு காட்சியிலே வந்து ராம் சரணுடைய அப்பா ஒருத்தர் வராப்புல. அவர் வந்து திக்கு வாயில் உளர்றாப்புல. அது வந்து பார்த்திங்கன்னா ரங்கஸ்தலம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ராம் சரண் படம் ஒன்று வந்திருக்கு தெலுங்கில். அதில் வந்து காது கேளாமல் திக்கு வாயாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வரும். அதே மாதிரியான ஒரு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. அது ஒன்று. ஆனால் அவர் நல்லா நடிச்சிருக்காப்புல ஆச்சுங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100க்கு 80 மார்க்குகள் தருவேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் பிரம்மாண்டம் இருக்குது, ஃபைட் சீன் இருக்குது, அதே மாதிரி டான்ஸ் காட்சியெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் எங்கே தான் கோட்டை விட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திரைக்கதை வந்து கரெக்டாக ஒரு ஃப்ரீக்வன்சியில் போகல. சங்கர் வந்து இண்டியன் டூ ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு இந்த மூவியிலே வந்து மேக்ஸிமம் சரி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல.
ஆனால் வந்து அவருடைய ரேஞ்சு அப்படிங்கிறது வந்து இந்த சிவாஜி படம், முதல்வன் இதில எல்லாம் அவர் பண்ண அரசியல் களமானது வேறு லெவலில் கலக்கியிருப்பாப்புல. அந்த லெவலில் இந்த இந்த படத்த வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த லெவலுக்கு அடைய முடியல. அதோட கொஞ்சம் கீழ. அதுக்குன்னு இந்தியன் 2 அளவுக்கு எதிர்பார்த்துறாதீங்க. இந்தியன் 2வோட மேல தான். முதல்வனு, சிவாஜி அதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கீழ. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து நான் 80 மார்க்குகள் தரேன். இந்த சங்கராந்திக்கு இந்த படத்த குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாரி தமன் இசையிலே பாடல்கள்லாம் நல்லா இருக்குது. பாட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா, YouTubeலயே வந்து நெறைய வியூஸ் போயிட்டுருக்குது. ஸோ பாடலு, டான்ஸு, கொஞ்சம் சண்டை காட்சி இதெல்லாம் தான் வந்து இந்த படத்தைய வந்து கொஞ்சம் தாங்கி பிடிக்குது. அதே மாரி டூரேஷனும் ரொம்ப அதிகம். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டா இருக்குது. ஸோ சங்கராந்திக்கு இந்த படத்த வந்து பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.